இன்றைக்கி ஆடி கிருத்திகை காலையில் எழுந்து வாசலில் எல்லாம் தொடச்சி கோலம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பூஜை ரூமுக்கு வந்து முருகருக்கு அபிஷேகம் பண்ணி அவரை அலங்காரம் பண்ணி அவரை மனையில் உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கிச்சனுக்கு போய் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து நான் வெரைட்டி ரைஸ் தான் செஞ்சேன். என்ன ரைஸ் செஞ்சதை பார்க்கலாம். சக்கரை பொங்கல், புளி சாதம், லெமன் ரைஸு, அதுக்கப்புறம் தயிர் சாதம், மசால் வடை, அதுக்கப்புறம் கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு போட்டு அப்புறம் வத்தல். இப்போ வாங்க நம்ம படையல் போட்டு சாமி கும்பிடலாம். இன்றைக்கி ரெண்டுமே வந்து ஆடி கிருத்திகை இருந்தது, ஆடி வெள்ளியும் கூட. அதனால் 2 பேருக்கும், அம்மனுக்கும் முருகருக்கும் நல்லா அலங்காரம் பண்ணி படையல் போட்டு நான் சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஈவினிங்காக வந்து கோவிலுக்கு போய் எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு அம்மன் கோவிலுக்கு போனோம். அங்கே போனால் எல்லா சாமியும் இருக்கும். நைட்டு ஒரு 8 மணிக்கு தான் நான் கோவிலுக்கு போனேன். கோவிலில் பயங்கர கூட்டம் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அங்கே அம்மனுக்கு வந்து அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. இன்றைக்கி அலங்காரம் வந்து வித்தியாசமாக இருந்தது. அதாவது நம்ம வேண்டிக்கிட்டு தீச்சட்டிலாம் எடுப்பாங்க இல்லையா, அதுக்குள்ளேருந்து நெருப்பு பிழம்பு வருது பார்த்தீங்களா, அதில் வந்து அம்மன் காட்சி தர மாதிரி இருக்குது. அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதை நீங்களும் பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும். அதை பார்க்கும்போதே நம்மளுக்கு அப்படி ஒரு மாதிரி உடம்பெல்லாம் சிலுக்கிற மாதிரி. அதே கோவிலில் முருகருக்கும் அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் வந்துட்டோம்.